வணக்கம் நேர்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு தேவையான எல்லா வேலையும் முந்தின நாளே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ளீனிங், கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாங்கின கோலப்பொடி எல்லாமே வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து காய வச்சுக்கிட்டு இருந்தேன். என் பையன் வந்து அம்மா நானும் பண்ணுறேன், நானும் இப்படி தானே பண்ணும், அப்படி தானே பண்ணும், நானும் பண்ணுறேன்னு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அர்ஷுல ஹாய் சொல்லு. அடுத்து வந்து பொங்கல் முந்தின நாளான நேற்று தேவையான பூஜை ஐட்டம்ஸு, அதே மாதிரி கரும்பு இதெல்லாம் வாங்கலான்னு கிளம்பிட்டோம். கரும்பு வந்து ஒரு 4 கரும்பு வாங்கிட்டு வந்தோம். வெட்டி வாங்கலை. வாசப்பொங்கல் வச்சா வாசலில் வந்து கரும்பு கேட்டணும்பாங்க. அங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்கிறனால வாசப்பொங்கல் வைக்கலை. பட் இருந்தாலும் வெட்டாமல் வீட்டுக்கு 2 சைடு வந்து கரும்பு வைக்கலான்னு கரும்பு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். கடைக்கு போயிட்டு வந்து எல்லா ஐட்டம் வாங்கினதுக்கப்புறம் சாப்பிட்டு 10 மணிக்கு மேலே கோலம் போடலான்னு செலக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கோலம் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் என்னாச்சுன்னா, நான் வந்து ரஃப்பாக சாக் பீஸ் வச்சு போடும்போது அது ரொம்ப பெருசாகிடுச்சு. நான் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால, அதுவுமே லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறதுனால நான் அவ்வளோ பெரிய கோலம் போட்டேன். அப்புறம் 2 சைடு இருக்கிற வீடுமே அக்சஸ் பண்ணும்போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு கடைசி ஒரு குட்டியாக ஒரு பானை, கீழே கொஞ்சம் டிசைனு, ஒரு சூரியனு, கரும்பு இருக்கிற மாதிரி ஒரு குட்டி கோலத்தை போட்டாச்சு. இதுதான் என்னோடய பொங்கல் சாரீ. இது வந்து சென்னை சில்கில் எடுத்தது. இது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். இந்த கலரு கீழே பார்டர் வந்து வைலட்டில் வந்து யானையும் மயிலும் இருக்கிற மாதிரி ஒரு பார்டர் இருக்கும். அதுவுமே சில்வர் ஜரியில் செஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து ப்ளவுஸும் பல்லுவும் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த ப்ளூ கலர் நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலரில் தான் இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லான சாரியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் உள்ளே வந்து ஃபுல்லாக ப்ளெயின் தான். நான் எடுத்ததே இந்த பார்டர் கண்டி தான் மெயின் இந்த சாரியை செலக்ட் பண்ணி எடுத்தது. அப்புறம் வந்து பொங்கல் வச்சோம். 2 பொங்கல் வச்சோம். சக்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல். இந்த 2ஐயும் வச்சுட்டு சாமிக்கு பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அப்புறம் வந்து பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். எல்லாத்துக்குமே வந்து அஸ் யூஷுவல் வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சாரியும் கொடுத்தாங்க கிஃப்டாக. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உண்டியலில் ஆஸ் யூஷுவல் சேவிங்ஸில் போட்டாச்சு. இந்த உண்டியல் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிக்கி பேங்க் சேவிங்ஸ்னு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வர ஹெல்ப்பர் அக்காவுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா 2 பாக்ஸ்லேயும் சக்கரை பொங்கல் ஒரு இதில், கல்கண்டு பொங்கல் ஒரு இதில், அடுத்து கரும்பு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம், பொட்டு பாக்கெட்டு இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அவங்க ஆஃப்டர்நூன் மேலே வருவாங்க, வந்தோடனே நான் கொடுத்துருவேன் இதை அப்படியே. அதுக்கப்புறம் வீடை கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அந்த அக்கா வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வீடை நீட் பண்ணிவிட்டு அந்த அக்காவுக்கு என்னென்னு கொடுக்கணுன்னு எடுத்து வச்சேனோ அதை அப்படியே நான் கொடுத்துட்டேன். சரி, கொடுக்குறதெல்லாம் போட்டு வீடியோ வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான இன்க்ளூட் பண்ணலை. அப்புறம் மத்தியானம் சமைச்சாச்சு. அப்பளம், சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பச்சடி. இதுதான் மத்தியானம் மெனுவாக ப்ரிப்பேர் பண்ணி சமைச்ச ரெடியாக வச்சாச்சு. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து அண்ணாத்த படம் போடுறதா சொன்னாங்க. நான் அவ்வளோவா டிவிலாம் பார்க்க மாட்டேன். பட்டு இந்த படம் வந்து ஏதோ சென்டிமெண்ட் படம் அப்படி இப்படின்னாங்க. சரி பார்க்கலாம், பொங்கல் அன்றைக்கி ஒரு படம் பார்க்கலான்னு. இந்த படம் பார்க்காதனால உட்காந்து பார்க்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கு.
இது ஒரு ரேண்டம் விலாகாக தான் போட்டிருக்கு. சரி பொங்கல் அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ இப்போ நான் போட்டது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.